எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார்கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இல்லைங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணேன், இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு வரும்போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு 4 ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்டு அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, நன்றினு விட அது பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் கூடூர் நாராயண் ரெட்டி காரு. ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40+ year he spent. அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் வச்சுட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இல்லை, இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா அந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்காரு. ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும், பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே அங்கே உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரஜாக்கர். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃப்யூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ, இப்படி தான் இருப்பாரோ, இப்படி எல்லாம் போராடினார்ன்ற தெரிவிக்கிறதுல அதில் ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் கூடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்கிறதில்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாரி, ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் அப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கான்ட் வி டூ இட் அஸ் அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார். ஸோ தட்ஸ் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா. ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க. ஐ மீன் கேரக்டர் அப்படியே இருந்தாங்க. வந்தோடனே ஹலோ ஹாய் என்னங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பிட்டேன். நான் திருப்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 minutes ஐ டிடன்ட். அப்புறம் திருப்பி கம்பைன் ஷாட் வரும்போது அரி வேதிகா, எஸ் இட்ஸ் மீ பாபி வாட் ஹேப்பன். சாரி, ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த ஒரு ரியல் ரெபல் லேடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கும்போது எனக்கு தெரியல. தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கோன் பி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் கெரியர். மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. தென் ஜான் விஜய் அண்ணன், நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷாட் வைக்கல. இல்லை சாலார்லேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம். டீலில் ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பேசிகிட்டு இருந்தோம். என்ன படம் தம்பி, ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு. என்ன படம்ண்ணே அப்படின்னு. அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா, பயங்கரமாக பண்ணியிருக்கான்டா, பேர் வந்து ரஜாக்கர் அப்படின்னு. அண்ணே அந்த படத்தில் நானும் தான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா தம்பி,
ஏய் எந்த படத்துலையும் நீ இல்லாமல் இருக்க மாட்டியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஆனால் இல்லைல்ல, நல்ல இது நல்ல படம், பெருசாக நல்லா வரும். நீங்கள் பாருங்கள், அந்த படம் வந்து வேறு லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க. இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர் அனு. அண்ட் ஜுன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ரஜாக்கர். மெர்டிட்டார் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்திரிச்சு போய் அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார். ராம்ஜி சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரில் பார்த்தோம். திடீர்னு வந்தார், ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னன்னு. இந்த மாதிரி என்னன்னு சார், நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன். அங்கேயும் டைரக்டர் எனக்கு காம்பினேஷன் வைக்கல அவரோட. சார் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சலி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி வெரி ஷார்ட், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் சதீஷ் பொன்மன் டக்குன்னு சதீஷ் இந்த மாதிரி போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல. விஜயசூரியனை வந்து அவர் வைரல் ஃபீவர், அவரால் வர முடியல. அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கார், கால் வந்துச்சு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டார். ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ராகேஷ், ஷரத் ரவி, ஓடிடி சூப்பர் ஸ்டார். ஸோ மனோஜ் பேனு சார், ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன், ஆனால் வந்துருக்க டார்லிங் அப்படின்னு. டார்லிங் நீ சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டார். அண்ட் எஸ்பெஷலி பீம் சார், யோர் மியூசிக் லைக் அது பாஷை எனக்கு அந்த தெலுங்கு பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்னா, எனக்கு அதில் வந்து பாஷை தேவையில்ல, அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் புரிஞ்சதா சார்? புரிஞ்சது, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரமேஷ் ரெட்டி சார், இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம், அந்த டோன் எல்லாமே ஃப்ரேமிங் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல். ஐ திங்க் நான் யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரஜாக்கர். இந்த ஃபில்ம் நான் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வி கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரஜாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்தில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அது பற்றி இது ஃபில்ம் இருக்குது. சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அது பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்குது. And it's a great way to teach people the sacrifices done by everyone. So rumba santoshma irukku to be a part of this wonderful film. My team and all the technicians, director Satya avaru
ரொம்ப ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸான ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரொடியூசர் குடூர் சார், not only he has made a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm really, really inspired by his good deeds. And of course, Bobby, ஷூட்டிங் பண்ணும்போது பாபிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செட்டில் மீட் பண்ணேன். ஆனால் பாபி ஒரு 2 minutes எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த கெட்டப்பில். He was just like, he thought, நானும் I'm saying, sorry. நான் ஒரு, எல்லா க்ரௌடில் ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்கிறாங்க நான் நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லுக்கில் சுத்தமாக கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். But Bobby pati solradu, I don't think I need to say anything about him. Or a national award winning actor, avlo respected irukanga in entire film industry. And our kuda work பண்ணும்போது ரொம்ப comfortable இருந்துச்சு experience. So thank you Bobby for really making my working experience so beautiful with your presence. And everybody here, my entire team, Beams avaru, Ramesh avaru, Ramji, and Raj avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful. And all the guests who have come here, Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mitran sir also came and graced the occasion. So thank you to him. Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, eppo madri enakku always support pannirkinga. So I need all your support and all your love, and I'm just so happy na iniki ungala thirupi meet pandradhukku enakku vibe kedichirukana. So thank you so much to all you wonderful people. Thank you. Sorry, I have a very bad cold and temperature running. Very shortly, I just want to complete my speech. Thank you, director and producer Nanan Garu. It was a wonderful experience working in this film. ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிறது இப்போ தான் அந்த ஒரு டேர்மே வந்திருக்கு. ஒர்க்கிங் வித் மகரந்த் தேஷ்பாண்டே அண்ட் தேஜ் சப்ரு, பாபி சிம்ஹா. அஃப்கோர்ஸ் ஐ நெவர் ஹேட் அ காம்பினேஷன் அவரோட இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அண்ட் எவ்ரி ஒன். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் which is going to teach what history was to the present generation. So in that way I am privileged. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் நான் பண்ணியிருக்கேன். முன்ஷி அப்படிங்கிற கதாபாத்திரம். அது அவங்க வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தேடி இந்த கதாபாத்திரம் உங்களை மாதிரியா இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும்னு ஜஸ்ட் இன் ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாங்க. பண்ணும்பொழுது நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இது வந்து ஒரு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி this film is going to be a film to remember for a long time to come. So thank you and God bless you and good luck, sir. And sorry I'm taking leave. I'll catch up sometime and all the very best for the March 1st release. Good evening everyone, and I'm very glad to be part of an epic like this. And the first day when I went in for a shoot, I never thought that it will be such a stunning visual. Cameraman has done an amazing job on that, and he's a very nice guy. And thank you producer and director for giving me this opportunity. And டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹீ இஸ் வெரி காம், composed. He knows exactly what he wants, and he got that out of the actors. And I'm very happy, sir. Thank you very much. You prompted me Urdu and made me speak that language. And it's an amazing film, and visually it is so stunning. And also I'm sure the content in the film is also going to be great, and it will be a visual treat. And also this epic film la na irukkrendradhe enakku romba sandoshama irukudhu. இன்னொன்று வந்து தம்பி பாபி சிம்மா வேறு இருக்காரு.
நாங்கள் எப்போ ஹைதராபாத் போகிறனால எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பாபி இருப்பார் அப்படின்னு சொல்லி. And I am being part of all the films where Bobby is acting. And once again, thank you very much for giving me this opportunity. Thank you. Good evening, everyone. I feel so happy to see lots of journalists over here, and I genuinely thank you because of you people we are here, because you write for us, you see us, and then you say that we are capable enough or not capable enough. So we are thankful to you that you are here in the strength. Now, coming to my film Razakar, I personally feel that I am actually born to play Qasim Rizvi. And while doing so, I was continuously thinking that if not me, who else can do this? And I am genuinely thankful to Guru Narayan sir and Yata sir, Ramesh, that they were all there throughout the journey and they have worked so hard for this film. It is the first film for Guru Narayan sir, but it doesn't look like. He has put his heart, soul, everything. In fact, Yata sir was awake all the time, full time into the characters of each and every one. Whatever we used to ask, we used to get the answers immediately. So I am proud that I am a part of a film. This is not just, we cannot categorize this film that, okay, this is a historical film, because that would just be an injustice by saying that, okay, this is a historical film. It itself is a package of a big thing. It has action, it has thriller, it has history, it is knowledge, and it is genuine, raw, and real, by which you will come to know our history as well as you will see a cinematic experience which Yata sir will take you through all the while. So I'm proud to be a part of this film, and thank you so much for bringing me on board, Yata sir, Guru sir, and everybody else. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும்போதே வந்து பவர்ஃபுல் ரோல்ன்றது வந்து உண்மையாக அவங்க தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இல்லை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதில் கோரியோகிராஃப் பண்ணி என்னை பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன். அப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலாக மாறி அந்த சாங்குக்குள்ளே நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ நிறையா பேசினாலும் அதுக்கு மேலே இந்த படம் பேசும். ஸோ அதனால் வெற்றி விழாவில் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக பேன் இண்டியன் மூவி, அதாவது எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிறதுன்ற ஒரு காரணத்தினால இது பேன் இண்டியன் ஃபிலிம் சொல்ல முடியாது. வரலாற்றின் வலிகளையும் வரலாற்றின் வியப்புகளையும் மறக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு இந்திய பிரஜையும் பார்க்க போகிற ஒரு படம் என்ற ஒரு காரணத்தினால் இது பேன் இண்டியன் மூவி என்று சொல்வதில் நான் மார்த்தட்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் குரு நாராயணன் garu for this opportunity. Yata garu, thank you so much for the great opportunity, for the encouragement you gave me on the spot, and you taught me a lot of Telugu lines also. Adu pesi kaatama. Can I just say that the Telugu lines here now? ఈ జెండా పండుగ జరగకుండా కనిపిస్తే కాల్చేయమని నిజాం ప్రభుత్వం హుకుం జారీ చేసింది. ఇయాల మన పానాలు పోయాల్సరి పరకాలలా భారత జెండా ఎగరాలి. కా జెండా రెపరెపలు మన ముందు తరాలకు ఊపిరిపోయాలి. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலாக்ல ஆரம்பித்து ஒரு சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்.
தேங்க்யூ கேமராமேன் சார், ரமேஷ் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பாபி சிம்ஹா சாரோடைய பெரிய ஃபேன் ஆக்சுவலாக, அவருடைய நண்பரும் கூட. ஆனால் அவர் கூட வேலை செய்யறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல, ஃப்யூச்சரில் கிடைக்க நினைக்கிறேன். வேதிகாஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹோப் வீல் ஒர்க் டுகெதர் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இதுக்கு மேலே வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பத்திரிகை நண்பர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்க நிறைய வீடியோ கிராஃபர் அண்ணாங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா முதல்ல இனிஷியலாக நம்ம வரும்போது அவங்க எல்லோரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லி தெரியணும்ல. இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ பாபி அண்ணா வந்து நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாபி அண்ணாவோட. மிரக்கல், வெள்ளராஜா, அதுக்கப்புறம் தடை உடை, அடுத்து ராகேஷ் என்எஸ் அவரோட டைரக்ஷனில் தடை உடை. ஸோ அண்ணனோட வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நேஷ்னல் அவார்ட் ஆக்டர் அவர். ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒவ்வொரு எஃபர்ட் போடுவார். பெருசாக அது தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்று போடுவார். அதை நேரில் இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பாபி அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி தரோன்றது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் சார். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் சார். பீம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சார். அதே மாதிரி நீங்கள் பாடின அந்த லைன் இருக்குல்ல, எனக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் நீங்கள் பாடும்போது ஒரு புரட்சிகரமான ஒரு ஐ ஃபீல் லைக் போயிட்டு நம்மளும் வந்து அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெல்லாம் அவரும் நல்லா வச்சு செய்வார். ஸோ அவருக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ராம்ஜி சார் வந்து நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலலாம் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அந்த பாட்டிலலாம் நாங்கள் வந்து டான்ஸு ஸ்கூல்லலாம் வந்து எல்லா கல்ச்சுரல்ஸுக்கும் அந்த டான்ஸு வந்து ஆடி வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கோம். ஸோ சார் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவாசல் சார், விஜய் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஜான் விஜய் சார் பற்றி சொல்லுவோம். ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவரை இங்கே பார்க்குறதுக்கு. அவர் இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக எங்களை எல்லாரையும் எங்கே போனாலும் என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ சார் ரொம்ப ஹாப்பி சார், இந்த படத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ரோலில் உங்களை பார்க்குறதுக்கு. உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும் சார். ஏன்னா பாபி என்ன சொல்லிகிட்டே இருப்பார், அவர் கூட நடிக்கணும்டா ஒரு படம் இப்போ தெரியும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால அவர் கூட நடிக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் இது என்னன்ட்டு. ஸோ இந்த படத்தோட ரசாக்கர் டீமுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. டேக் கேர். அண்டு இந்த படத்தை நல்லபடியாக சேர்த்துருங்க. ஸோ தேங்க்யூ. ஆங்கருக்கும் நன்றி. Hello everyone, good evening. My name is Anusha Tripathi. Thank you so much to the media for welcoming us. I loved the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history and culture. Thank you so much Samavi Creations for giving me this opportunity. Thank you so much Producer Ji, Director Ji. Everyone did a great job while bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema Ji, Indraja. Everybody reflected the part of sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also.
Thank you so much. Good evening, Kollywood. Ellarku vanakkam. నాకు ఈ 2 వర్డ్సే వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ్ ప్రజల్ని, తమిళ్ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడున్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సింహకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పెర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగు మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను. ఐఎమ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా మళ్ళీ తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మా టీం రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు, జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. தப்புலுண்டே க்ஷமிச்சண்டி. ஓகே. மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்கே வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்து நாற்களான எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்ஹா ஆகியோருக்கும் என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியா என்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையாய் டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்தை உலகம் முழுக்கு 6 லாங்குவேஜில் வெளியேற்றும். இந்த நேரத்தில் கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தை எங்கள் ப்ரொடியூசரான கூடூர் நாராயண ரெட்டி சார் ஓட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கும். இது ஹிஸ்டரியில் நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்தில் நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947 இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்போ ஹைதராபாத்தில் நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முரத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆதரவளிச்சார். அப்போ இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிஷித்முலாமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனால் நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாரை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் அஹை ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா வச்சு நங்க இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சிருந்தது. இது யாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மதத்தால் பிரிஞ்சு இருந்தது.
பிறகு முடியாட்சி என்கிற பேர்ல நாடு 565 ராஜ்யங்களும் புரிஞ்சு இருந்தது. ஆனா எல்லா ராஜ்யங்களும் ஒருங்கிணைச்சு ஒரே భారతమా అఖండ భారతమా పాల్గొనదు దాని లక్ష్యంను సర్దార్ వల్లభాయ్ పటేల్ அறிவிச்சிருந்தார். அவரோட முயற்சியால 3 மாசகத்துல 565 மாகாணங்கள் இந்துஸ்தானோட இணைக்கப்பட்டது. ஆனா ஜூனாகட், காஷ்மீர், ஹைதராபாத் ஆகிய மட்டும் இணைக்கிறது கஷ்டமா இருந்தது. பிறகு முதல்ல ஜூனாகட் இணைக்கப்பட்டது. அப்புறம் காஷ்மீர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாயமா மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பேரை துர்கிஸ்தானு அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கார் அரசோட இணைஞ்சு மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்கிறது வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது. ஹைதராபாத்ல தெலங்கானா ஓட 8 மாவட்டங்கள், மகாராஷ்டிராவோட 4 மாவட்டங்கள், கர்நாடகாவோட 4 மாவட்டங்கள், மொத்தம் 14 மாவட்டங்கள் இருந்தது. அந்த సంస్థానத்துக்காக தான போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரால மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பத்தி இந்திய அரசுக்கு தெரிய வைக்கி முன்சி வரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுக்கும் எல்லையில் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சமயத்துல மദ്രാஸ்க்கு சேர்ந்த சாரி என்கிறவர் முன்சி ஐ சந்திச்சு தெலுங்கு காரங்கள சந்தேக படுங்குவாங்க. நான் தமிழன் எங்கிறதுனால என்னை சந்தேக பதமாட்டாங்கன்னு சொல்லி முன்சி கிட்ட இருந்த அறிக்கைகளை வாங்கிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்த சென்னைக்கு வந்து இங்கே இருந்து டெல்லிக்கு போயிருக்கார். அங்கே சாரி அவர்கள் நேர சர்தார் வல்லபாய் பட்டேல் சந்திர்த்தி அறிக்கைகளை கொடுத்திருக்கார். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்துல நீதியை நிலைநாட்டுறதுக்கு தமிழரான சாரி அவர்கள் பாடுபட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டகல்ல எல்லையில இருந்த எல்லா தமிழர்களும் ஹைதராபாத் மக்களுக்கு தங்கர இடும் ஆதரவும் தனிருக்காங்க. இப்படித்தான் தமிழர்களோட தெலுங்கு முக்குலுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாட்டு முழுக்க இருந்து போலீஸ் வந்தப்போ இனுக்குலும் மைடான் ரெஜிமெண்டல்க்கு சேர்ந்த டிஎஸ் தாரின் ஹைதராபாத்க்கு வந்து போராடி ஹைதராபாத்தோட அடிமை சங்கிலியை உடுங்கை உதவிருக்கு. இந்த வகையில அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஹைதராபாத்க்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ஓம்னா சேர்த்து இந்த ரஜாக்கரை திரைப்படத்தை உங்களுக்காக தயாரிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட ஹைதராபாத்துக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட தமிழர்கள் செஞ்ச நன்மைகளை கிட்ட அவங்க அது பெருமையோட சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டம் நடந்தப்போ தமிழகத்துல போராட்டம் உச்சத்தை அடைஞ்சப்போ ஆகஸ்ட் 14, 1947 அன்னைக்கு டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு மூவர்ண கோடி ரைவல் ಒಂದು ಕಿಟ್ಟು ಇರುಂದತ್ತು. அப்போ அந்த கோடி தமிழ்நாடுக்கு வரக்கூடாதுன்னு ரஜாக்கர் ஹைதராபாத்ல அந்த ரயில் நிறுத்தி అందుకుத்தி வச்சு எரிச்சார். எங்க தெலங்கானால பத்கம்மா ஒரு பாரம்பரியமான பண்டிகையா இருக்கும். அப்போ ரஜாக்கர் தெலங்கானா பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு பத்கம்மா விளை ஆட வச்சிருக்காங்க.
எங்கள் தாய்மொழியை நசுக்கு இவிச்சு அதைத்த கற்றுக்கணும்னு உருதுவை ஆட்சி மொழியாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சுதான் நாங்கள் ரசக்கர படத்தை எதிர்த்திருக்கோம். இந்த ரசக்கர படத்துல பாபி சிம்மா அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள், ஜான் விஜய் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள், ராம் அரங்கல், வேதிகா சேர்ந்து உதவுனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ ஊடகங்களும் தமிழ் ரசிகர் இலும் இந்த படத்துக்கு ஆதரவு கடுத்து எங்களை ஆசீர்வதிக்கணும். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்தோட வரலாற்று உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிப்பீங்க நான் மனப்பூர்வங்க நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு, அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. அந்த மேஜிக்கை க்ரியேட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர், டிஓபி 3 பேரும் முக்கிய காரணம். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, பொருட்செலவை பற்றி பொருட்படுத்தாமல் எக்கச்சக்கமாக ஒரு பெரிய செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்கங்கிறது தெரியுது. அதை அவர் எவ்வளோ செலவழிச்சிருக்காரோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி திரையில் கொண்டு உங்ககிட்ட ஒரு பிரம்மாண்டத்தோடு காட்டுறதுக்கு டைரக்டர், டிஓபி, எடிட்டர் இவங்க எல்லாரும் பாடுபட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். இட் லுக்ஸ் வெரி வெரி ரிச். ப்ரொடியூசர் சார் சொன்னார், தமிழில் எனக்கு அந்த வணக்கம் மட்டும்தான் தெரியும்ட்டு. சார் இந்த படம் வெளியே வரட்டும், ஒன்ஸ் திஸ் மூவி ரிலீசஸ் you will be spoken about and you will be in the hearts of all Indians, definitely. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாபி சிம்மா, என்னுடைய நெருங்கிய நண்பர். பாபி சிம்மா கூப்பிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன். பாபி சிம்மாவை பார்த்தா இப்போ கூட நான் இங்கிருந்து பார்க்கும்போது கூட பாபி சிம்மாவை பார்த்தா யாரை பார்த்தாலும் முறைக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் பாபி கிட்ட போய் பேசினாதான் அவர் எவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர்டு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு தெரியும். அந்த குழந்தையுடைய அன்புக்கு நான் என்றும் அடிமை. ஆல் தி பெஸ்ட் பாபி. பாபி அதான் பாபினாலே கெத்து, அதான் எனக்கு ஞாபகம் வரும். பாபி இந்த கெட்டப்பில் இருந்தாலும் கெத்து, அந்த கெட்டப்பில் இருந்தாலும் கெத்து, எந்த கெட்டப்பில் இருந்தாலும் கெத்து. ஒவ்வொரு ரோலையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஒரு கெத்து குறையாமல் இருப்பார். அடுத்தபடியாக வேதிகா சொல்லவே தேவையில்லை, ஆல்வேஸ் டஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப். ஆனால் நான் கீழே உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன். வேதிகாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. வேதிகாட்ட சொன்னேன், நீங்கள் எவ்வளோதான் பயங்கர கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணி டால் மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகிறது மேக்ஸிமம் இந்த வில்லேஜ் கேர்ள் சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கூட சண்டை போட்டாங்க, இதில் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், லெட் யுவர் வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ. அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஜான் விஜய். அதாவது மற்றவங்க எல்லாரும் பேக்கப் சொல்லிட்டான்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதோட முடிஞ்சிடும். ஜான் விஜயுடைய பெர்ஃபார்மன்ஸ் டப்பிங் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். நடித்து முடித்தா அதில் ஒரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு, டப்பிங் முடித்தா அதில் இன்னொரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர். கங்க்ராட்ஸ் ஜான் விஜய். என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு, என்னுடைய படம் இப்போ கூட பண்ணி முடிச்சிருக்காரு, அதுக்கும் டப் பண்ணிகிட்டு இருக்காரு. Thank you, John Vijay. A special mention to the music director. Sir, நீங்கள் பேசுனது எனக்கு நிறையா புரியல, பட் யூ டன் an amazing job. அண்ட் நீங்கள் நேரில் பாடினது கூட ஒரு கூஸ் பம்ப் எஃபெக்டாக இருந்துச்சு. I wish you all the best. The Tamil industry is very happy to hear you perform here and have you here in Chennai with us. Thank you, sir. ராம்ஜி மாஸ்டர், தலைவாசல் விஜய் சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய டாயன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் டு சி யூ ஆல் இன் த சக்ஸஸ் மீட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரசாக்கர் ட்ரெய்லர் பார்த்தேன். இது மாபெரும் படைப்பாக இருக்குது. இப்படி ஒரு கண்டென்ட்டை படமாக எடுக்கணுன்ட்டு அந்த தாட் ப்ராசஸ் அதை ஓகே பண்ண மிஸ்டர் ப்ரொடியூசர் சார், அவருக்கு ஒரு டைரக்டர் சாருக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்டை இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்துடுறது இட்ஸ் லைக் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. இன்னும் இண்டிபெண்டன்ஸை தாண்டி நம்மளை நிறைய கதைகள் இந்தியாவில் சொல்லப்படாமல் இருக்குது. இன்னும் நிறைய கதைகள் இது போல் ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும். ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகுன்ற ஒரு படத்தை இப்படி தான் நம்ம கொண்டு போகணும். 5 லாங்குவேஜில் டப் பண்ணியிருக்காங்க, அது பத்தாது. இன்னும் எத்தனை மொழி இருக்குதோ அத்தனை மொழியிலே இந்த படத்தை டப் பண்ணி
throughout India, everyone should watch this film. So I wish this team a great success. Also, movie to be a blockbuster hit and win many more awards. All the best, team. எனக்கு ஆல்வேஸ் பாபி இஸ் மை வெரி ஃபேவரட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட எல்லா இதுலேயுமே நம்ம கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் திஸ் ஃபிலிம் ஐ சா த ட்ரெய்லர் வித் பாபி சார் லாங் பேக். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங். அட் த சேம் டைம் திஸ் ஹிஸ்ட்ரியில் மிஸ் ஆன ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கதையை வந்து இது சொல்லுது. ஸோ ஐ திங்க் ஐவ் சீன் த டைரக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர். இஸ் அ கிரேட் அட்டம் சார். I think this movie will be a successful all over India, and it has to be. I just pray to God to have a good success with the team. Thank you so much. Who are here coming and support to our film Razakar. Thanks to everybody, especially media people and guests, Mitran sir, Kamra sir, and especially Bobby Anna. Thanks a lot to giving full support to us. I want to say Tamil industry. I'm great fan of Maniratnam sir and Prisi Sriram and Santosh Sivan. I growing up through watching those guys' masterpiece films. Now here, because of them, my career started as assistant with K.K. Senthil Kumar, his forefather from Chennai. He is continuously non-stop worked with Rajamouli sir. So I'm very, very much happy. And coming to my film Razakar, I'm a proper Hyderabad local guy. But until I heard about this story through my director, not even I don't know when Hyderabad literally got an Independence Day. I mean, every Indian got independence on 15th August of 1947. But Hyderabad, Samsthan received Independence Day 1 year later, that is September 17th. When I read the script, myself I felt very guilty because this is a unheard story, and especially thanks to my director to giving this opportunity and my producer, and reminding my all technicians work restless and they're giving their best out support and to create a masterpiece. I want to ask one question. How is the trailer and teaser? Thank you. This is just want to say sample. We have lot of incidents and lot of high level of intense scenes and action sequence. Please support everybody. Thanks to Tamil industry. Thanks to my guru, Maniratnam sir. You are the great inspiration to entire nation. Thanks a lot. ప్రపంచానికి సినిమా రూపంలో మార్గనిర్దేశకత్వం చేసే తమిళ సినిమా పరిశ్రమకి నమస్కారం. అలాగే ఈరోజు మా తాత గురించి చెప్పుకోవడానికి ఒక గొప్ప వేదికనిచ్చిన గూడూరు నారాయణ రెడ్డి గారికి, మా డైరెక్టర్ యాట సత్యనారాయణ గారికి, అలాగే మా అంజిరెడ్డి గారికి మనస్ఫూర్తిగా నమస్కారం. రజాకార్ అనే సినిమా, మీరు సినిమాని ఒక టికెట్ కొని సినిమా చూడడానికి రారు. ఒక టికెట్ కొని ఈ దేశంలో మరుగున పడ్డ ఒక చరిత్రను చూడడానికి మీరు వస్తారు. ఆ చరిత్రను తెలుసుకోవడం ద్వారా అమరవీరులైనటువంటి చాలామంది వాళ్ళ యొక్క ప్రాణ త్యాగాలకు విలువనివ్వడానికి వస్తారు. అలాంటి గొప్ప సినిమాలో ఒక సంగీత దర్శకుడిగా పనిచేసినందుకు గర్వపడుతున్నాను. ఈరోజు మీ ముందు నిలబడి మాట్లాడుతున్నందుకు గర్వపడుతున్నాను. చాలా చాలా మీ అందరికీ ధన్యవాదాలు చెప్తున్నాను. పాదన ముళ్ళు కుచ్చితే బాధతో తల్లడిల్లేది, కడుపులో బల్లెందించితే నీ పెదవుల్లో నవ్వు ఏందిది, పోతు గడ్డ మీద భూమి బిడ్డలారా నిద్రపోతున్నారా, రేపు పొద్దుగాల ఏగు సుక్కవోలే మేల్కొంటరా, ఈ పున మోపోలే కట్టుకున్న తల్లి ఒళ్ళోకి నీవెప్పుడొస్తావో, రేపు మాపలకుంట యుద్ధం చేసే అమ్మ పాలెప్పుడు నీకు ఇస్తదో, రాకాసులు ఇసిరే రజాకార్ల ఈటే అమ్మ రమ్మున దిగుతున్నదో, ఆ రాకాసులు ఇసిరే రజాకార్ల ఈటే అమ్మ రమ్మున దిగుతున్నదో, నీ పేగుల్ని మెడకేసుకున్నదో,
కాసిం రజవిని నేనంటున్నదో నైజాం రాజ్య హింస జరుపుతున్నదో బిడ్డలారా దింపుడు కల్లంలో మిమ్ములను దింపిలే బిడ్డ అని అంటున్నాము ముద్దాడి మిమ్మల్ని భూతల్లి డొక్కల్లో పక్కేసి పడుకోబెడుతున్నాము పిడికిళ్ళు మూసిన మీ అర సేతుల శపథమేందో తెలుసుకున్నాము తెరిసిన కనుగుడ్లు చూపించే తొవ్వల్లో మేము కూడా దండు కడుతాము వరుసగా పబ్బతి పడుతాము మీరు వదిలిన బందుకు పడుతాము బిడ్డలారా పోతు గడ్డ మీద భూమి బిడ్డలారా నిద్రపోతున్నారా రేపు పొద్దుగాల ఏగు సుక్కవోలే మేల్కొంటారా పోతు గడ్డ మీద భూమి బిడ్డలారా నిద్రపోతున్నారా రేపు పొద్దుగాల ఏగు సుక్కవోలే మేల్కొంటారా తెలంగాణ ప్రజలు తెలంగాణ ఆత్మ పాడినటువంటి గానం ఇది తెలంగాణ అమరవీరులకు పాడినటువంటి గానం ఇది వాళ్ళందరికీ పాట చేసి వాళ్ళకి నివాళి అర్పించేటటువంటి సినిమా చేసినందుకు పాట చేసిన గర్వపడుతూ నా భాష మీకు అర్థం కాకపోయి ఉండొచ్చు నా భావం మీకు అర్థమైంది అనుకుంటున్నాను ఎందుకంటే మీ నుంచి కొంచెం పక్కకే దూరం వెళ్ళి సెటిల్ అయిన వాళ్ళం చెన్నై నుంచి ఆంధ్రాగా సో మీ అందరికీ నా భాష నా భావం మీకు అర్థమైంది అనుకుంటూ మనస్ఫూర్తిగా ఇక్కడ ఒక విషయం చెప్పాలి ఒకరి గురించి చెప్పాలి ఆ వ్యక్తి పేరే బాబీ సింహ సార్ చూడ్డానికి మీరు ఎంత సింపుల్గా ఉంటారో చూడ్డానికి మీరు ఎంత కామ్గా ఉంటారో చూడ్డానికి మీరు ఎంత కూల్గా ఉంటారో మీ పనితీరుతో మీ ప్రతిభతో మీరు ఈ దేశంలోనే అత్యుత్తమ నటుడిగా జాతీయ అవార్డు పొందిన నటుడు మీరు మీతో కలిసి పని చేయడం ఈరోజు మీతో కలిసి ఈ వేదిక పంచుకోవడం నేను మనస్ఫూర్తిగా గర్వంగా చెప్పుకుంటా నా ఇంటికి వెళ్ళి చెప్పుకుంటా నా ఊరికి వెళ్ళి చెప్పుకుంటా నా రాష్ట్రానికి వెళ్ళి చెప్పుకుంటా నా పరిశ్రమకి వెళ్ళి చెప్పుకుంటా మీకు ఎప్పుడు రుణపడి ఉంటా థ్యాంక్ యూ సో మచ్ సార్ మీ అందరికీ నమస్కారం ధన్యవాదాలు I can only say vanakkam in Tamil. Good evening everybody. My friends from the team of Samarveer Creations and the esteemed guests on the stage and many of the invitees from different walks of life and also my media friends. I'm very happy to be in the midst of all of you to present this trailer in the Tamil version of Razakar. This is an untold story because all these years, because of the rules of the pseudo-secular people, these kind of stories have been put under the carpet and nobody either were allowed or had any inclination to produce and showcase it to the present day population of this country. Today in our country we have 142 crore population. Among them, I think it's about 100 crore population is aged between 18 years to 35 years. And we, having Hyderabad in the midst of the country, I think maybe 130 crore population don't know the history of Hyderabad. What happened during those 396 days? You may ask me, what are those 396 days? It is, those 396 days are from 15th August 1947, when India in general has got the independence, till Hyderabad was liberated on 17th September 1948. That means, you can welcome Angelina, or you can welcome the heroine who was introduced. And just, sorry to take a break. Yes. So we have another guest. We have Anusriya Tripathi. Hi, ma'am. Yeah, please take a seat. Thank you. So when Hyderabad was liberated in the year 1948, between these 396 days, the ruler of Nizam's princely states, that is Hyderabad, the 7th Nizam, Mir Usman Ali Pasha, has
converted his mind from a ruler to a devil. And he wanted to form a country by name Turkestan, oblique Usmanistan, because he was influenced by another cruel man called Qasim Rizvi. He has introduced the Razakars to him, and he wanted to convert because he was the richest king in the universe at that time. Government of India has given a standstill time of 1 year. Within this period, he could settle his issues of his kingdom and then merge with India. But he has perpetrated the crime against the commoners, and subsequently the commoners, joined by many other people from different walks of life, have revolted against the Nizam, and the atrocities have gone up to the level of genocide. It was a silent genocide of Hyderabad. By this time, the government of India, then headed by Mr. Nehru, was not taking much of action, but Sri Sardar Vallabhbhai Patel, late, he had inclination of unifying the country. Otherwise, today this country would have been almost 545 pieces, because out of 565 provinces before independence, 20 have gone to Pakistan, 545 remained with India. So this story, the untold miseries of Telangana people and also part of Karnataka and Maharashtra people are depicted in this, true to its sense. There is hardly any fiction in it. And my interest is only to showcase the untold miseries, untold history to the present day generation, so that no further Razakar kind of people will take birth in this country. We don't want the future generations to suffer like the past generations have suffered. This is the only intention. And apart from this, I have grown up in a village where my late grandfather, whose name has been given to me, late Gudur Narayan Reddy, had a face-off with the main Razakar, that is Qasim Rizvi. And the last episode before Hyderabad got liberated on 17th September, 13th September 1948, the last episode of Razakars entering into my village, which was thwarted by my grandfather, late Gudur Narayan Reddy, and those stories and things, my childhood memories, and they have blasted a huge bridge which connects Hyderabad city with east of Hyderabad districts. That was the last crime which was committed by the Razakars then. Thank you very much for patientful hearing. I hope I have not taken much of your time. Thank you.